எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ஃபைனல் ரிப்போர்ட்னா எவ்வளோ பேர் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் வந்துச்சு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ யாருக்கு முக்கியமோ இல்லையோ ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ரவுண்ட் 3 ஹாப்பி நியூஸ்பா. 1,14,000 சீட் உங்களுக்கு இருக்க போகுது. கிட்டத்தட்ட போய் சேர்ந்துருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் 2வது ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஜென்ரலும் சேர்த்து 87,359 பேர் தான் போய் சேருவாங்கன்னு ஒரு கணிப்பு. இப்போ ஏன் அப்படி சொன்னேன்னா, மொதல் ரவுண்டில் ஜென்ரலில் இவ்வளோ பேர் போய் சேர்ந்துட்டாங்க. கல்லூரியில் போய் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா சேர்ந்துட்டாங்க. 7.5 ரிசர்வேஷனில் இவ்வளோ பேர், மொத்தமாக 26,851 பேர். இப்போது 2வது ரவுண்டில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அது ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டு. 93,117 பேரில் மொத்தமாகவே 7.5 ஜென்ரலும் சேர்த்து 60,508 பேர் தான் சீட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சீட்டு கன்ஃபார்ம்னா என்னது? அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருக்குறான். இதில் எவ்வளோ பேர் டிஎஃப்சியும் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல. அந்த ரிப்போர்ட் வந்து ஆகஸ்ட் 17 தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 5,000 10,000 பேர் போக மாட்டான். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்குது. மொத்தமாகவே ஒரு இப்போதைக்கு இருக்க கணக்கு வச்சு பார்த்தா 87,359 பேர் பக்கம் சேர்ந்துட்டான்னு வச்சா கூட, ஏன்னா இதில் போக மாட்டான். டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் போவானான்னு தெரியல. அதுலேயும் ஒரு சிலர் ஃபீஸு இதாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது, நான் இந்த காலேஜ் பிடிக்காத காலேஜ் வந்துச்சு, நான் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ பேர் போவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இது ஒரு கணக்காக போட்டு மிச்ச சீட்டு 1,91,000 சீட் இருக்குது. 7.5 ஜென்ரல் சேர்த்தி 3rd ரவுண்டுக்கு இவ்வளோ சீட் இருக்குது. 1,14,000 சீட் இருக்குது மிச்ச சீட்டு. இதில் 1,02,000 பேர் தானே 3rd ரவுண்டில் இருக்கீங்க ஜென்ரலில். அப்போது ஜென்ரலில் 1,02,000 பேர். நேற்று நம்ம பார்த்தோம் 1,14,000 சீட் இருக்குது. இதில் நல்ல கல்லூரியில் மட்டும் சீட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் 60,000 70,000 சீட் பக்கம் இருக்கும். அட்டானமஸ் கல்லூரின்னு பார்த்தா கூட ஒரு நல்ல ஒரு டீசன்ட் கல்லூரியில் படிக்கிறது கூட ஒரு 60,000 சீட் இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு. ஹாப்பியான நியூஸு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து நான் எடுக்கும்போது இது வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து நியூஸு. அஃபிஷியலாக பார்க்கும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங். என்னடா இவ்வளோ பேர் தானே இந்த வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆர்வமே இல்லையாட்டிருக்கு பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஏன்னா கட் ஆஃப் வேறு டிக்ரீஸு. ஆல்ரெடி முன்னாடி போய் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டான். அதோட வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஜென்ரலில் 77,651 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரவுண்ட் 2ல். சீட்டு கன்ஃபார்ம் பண்ணவங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அதெல்லாம் கொடுத்தவங்க 50,947 பேர் மட்டும்தான் ஜென்ரலில். மீதி இருக்கு 27,000 பேர் சும்மா ஒன்றுமே பண்ணல, விட்டுட்டான். 7.5 ரிசர்வேஷனில் 15,466 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இதில் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது 9,561 பேர் மட்டும்தான். இதில் நாட் அலர்டட், அதாவது நாட் அலர்ட்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட்டு கிடைக்காமல் இருக்கலாம். எதுனாலும் சரி அவன் இந்த கணக்குக்குள்ளே வரல. 13,714 பேர் கணக்கிலே வரல. 93,117 பேரில் 13,717 பேர் கணக்கிலே வரல. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டும் இருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், பண்ணிவிட்டு நாட் அலர்ட் வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கணக்கு இது. ஓகேவா? அப்போ மொத்தமாக இவங்க 2 பேரும் சேர்த்தனா 60,508 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல்லையும் 7.5யும். ஜென்ரலில் பார்த்தீங்களா 50,947 பேர் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பல மாணவர்கள் விருப்பம் இல்லாமையும், பல மாணவர்கள் சும்மா கவுன்சிலிங் போட்டும், பல மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா முன்னாடியே சேர்ந்ததாக தெரியுது. ஏன்னா 18,815 பேர் கன்ஃபார்மே பண்ணல. இந்த இடத்துல 18,815 பேர் என்ன பண்ணலன்னா கன்ஃபார்மே பண்ணல, எங்கேயோ போயிட்டான். அதாவது சீட்டு கன்ஃபார்ம் பண்ணல. மொத்தமாக எவ்வளோ பேர்த்த கன்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுச்சுன்னா 93,117 பேரில் இவ்வளோ பேர்த்துக்கு தான் டென்டேட்டிவ் ஆர்டர் வந்தது. 79,403 பேர்த்துக்கு வந்தது. இதில் கன்ஃபார்ம் பண்ணாமல் 60,508 பேர் தான். மீதி இருக்கிறவங்க கன்ஃபார்மே பண்ணலை. அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணலைன்னா அவனுக்கு வந்து விருப்பம் இல்லையா இருக்கும். இல்லைனா வேறு காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு போட்டிருப்பான், இல்லை ஆர்ட்ஸில் போய் சேர்ந்துருப்பான், இல்லை சும்மா கவுன்சிலிங் போட்டிருப்பான். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய அடின்னு தான் சொல்லுவேன். 2வது ப்ரைவேட் கல்லூரிகளுக்கு பெரிய அடி. ப்ரைவேட் கல்லூரி இன்னுமே Tier 1 கல்லூரிகளில் மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் இருக்கின்றனங்கிறது சொன்னால் நம்புவீங்களா? வேக்கன்சி லிஸ்ட் ஆகஸ்ட் 17 வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். இன்னுமே ப்ரைவேட் கல்லூரிகள் பயந்துட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 3வது ரவுண்டில் எப்படியோ ஃபில் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. 3வது ரவுண்டில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் 2 ரவுண்டில் என்ன நடக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் 3வது ரவுண்டில் நடக்க போகுது. 1,02,000 பேரில் 70,000 பேர் கூட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டான். அதில் வெறும் 50,000 பேர் தான் அதுலேயும் சீட் எடுப்பான். 45,000 50,000 பேர் தான் சீட் எடுப்பான். ஸோ ஒரு 60,000 70,000 சீட்டு பக்கம் வேக்கண்ட் ஆக போகுதுங்கிறதா இங்கே உண்மையான விஷயமே.
ஸோ இது வந்து போன வருஷம் கடந்த 2 வருஷத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பீக்கில் இருந்தது என்ஜினியரிங். ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து எடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ்னாலையா எதுனாலன்னு தெரியல, நிறைய பேர் வந்து வெளியே போகிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், தனியார் கல்லூரிகள் அல்லோலப்படுகிறத பார்க்க முடியுது. ஏன்னா தனியார் கல்லூரிகள் சீட்டு ஃபில்லிங்கிறது இங்கே 100% வருமாங்கிறதே டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 3rd ரவுண்டில் ஃபில் ஆகும் காத்துட்டு இருக்காங்க. எந்தெந்த கல்லூரிகள் ஃபில் ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா மாணவர்கள் விருப்பங்கிறது எப்பவுமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, கணிக்க முடியாததாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் அப்படி தான் இருக்குது. முதல் ரவுண்டில் சென்னை கோயம்புத்தூர் ஜோனில் முதல் ரவுண்டில் வந்த கல்லூரி கூட இன்னுமே ஃபில் ஆகாமல் எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி போன்ற கம்யூனிட்டியில் சீட் இருக்கிறது. இந்த சீட் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தான் கரெக்டாக தெரியும், ஆகஸ்ட் 17. ஸோ அந்த ரவுண்டு 3 மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேட்டைன்னு தான் சொல்லுவேன். மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ். மிகப்பெரிய இந்த ஹாப்பி நியூஸை நீ என்ன பண்ணிக்கணும்னா நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீ வந்து முன்னாடியே காலேஜ் சேர்ந்துட்ட, இல்லை சேரலை, எது வேணாலும் வச்சுக்கோ. ஆனால் சேர்ந்துட்டேங்கிறவன் ஒன்றும் பண்ண முடியாது. சேரலைங்கிறவனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தம்பி. நீ கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா சத்தியமாக சொல்கிறேன், 80லேருந்து 90 கட் ஆஃப் எடுத்தால் கூட ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ், மதிப்புத்தக்க அட்டானமஸ் கல்லூரியில் போய் நல்லா படிக்கலாங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ கூட நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். நேற்றே நான் கொடுத்தேன், இதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ரவுண்டு 3 மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே 60,508 பேரில் எவ்வளோ பேர் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்கிறது தெரியல. இதுலேயும் ஒரு 10,000 பேர் போக மாட்டான். ஸோ அப்பவும் உங்களுக்கு அந்த சீட்டும் ஆட் ஆகும், அந்த சீட்டும் ஆட் ஆகும். ஆகஸ்ட் 17 வரக்கூடிய வேகன்சிஸில் அந்த சீட்டும் ஆட் ஆகும். எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போவான்னு தெரியல. ஸோ அதனால் இந்த தேர்ஸ்டே முடி வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்ஸ்டே முடி தான் அந்த ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ ஆகஸ்ட் 17 வெளியாக போகிற விஷயத்தில் ப்ரைவேட் கல்லூரிகள், ஏன்னா கவர்மெண்ட் கல்லூரிலாம் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. யூனிவர்சிட்டி கேம்பஸில் கூட ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட் கல்லூரி பியூர் கல்லூரிகள்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில்டு தான். இந்த ப்ரைவேட் கல்லூரியில் சிக்கிட்டாங்க. ப்ரைவேட் கல்லூரியில் 400 கல்லூரிகள் இருக்குது. ஸோ இந்த 400 கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிரமமாக இருக்குது. சில கல்லூரியில் சீட்டே வந்து 10%, 5% கூட ஃபில் ஆகலை. ஸோ அந்த கல்லூரியோட லிஸ்ட்டெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் ஆகஸ்ட் 17. ஸோ அதனால் ரவுண்டு 3 மாணவர்களே, நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், என்னெல்லாம் காலேஜில் வேக்கன்சி இருக்கும் லிஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வருது. ஸோ ரவுண்டு 3 மாணவர்களுக்கான வீடியோஸ் தான் இனி வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 87,359 பேர் தான் சீட் எடுக்கிறாங்க. அதுலேயும் 60,508 பேரை சீட் எடுப்பாங்களாங்கிறது தெரியல. இதில் ஒரு 10,000 பேர் போகலாம், சீட் எடுக்காமல் கூட போகலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டே கணிச்சது, நான் கணிச்சது கரெக்டு தானே. ரவுண்டு 1ல் 25,000 பேர் எடுப்போம்னா எடுத்தான். ரவுண்டு 2ல் 50,000 பேர் தான் எடுப்போம்னோம், 70,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அதே மாதிரி தான் பண்ணான். ரவுண்டு 3லையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 சீட்டு வேக்கெட் ஆக போகுதுங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம். 7.5 ரிசர்வேஷனுக்கு ரவுண்ட் 3ல சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்க. இப்போ 7.5ல எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 2,177 சீட்டு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் ரவுண்டில் போயிருச்சு. 7.5ல 9,561 சீட்டு, மொத்தமாக இது 2 ப்ளஸ் பண்ணால் 11,000 சீட்டு பக்கம் போயிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் போய் சேருவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். ஆனால் மீதி என்ன இருக்குன்னா ஒரு 2,500 சீட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 3ஆவது ரவுண்டுக்காரங்க, ஏன்னா ரிப்போர்ட் பண்ணாமல் கூட போகலாம். இவன் 3ஆவது ரவுண்டுக்காரங்களுக்கு 2,500 2,000 சீட்டாவது 7.5ல இருக்கும். 7.5க்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், உனக்கு ஒரு வேளை சீட்டு கிடைக்கல நான் 3ஆவது ரவுண்டில், நீ ஜென்ரல்லையும் பாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சொப்பமான சீட்டு தான் இருக்குது, கம்மியான சீட்டு தான் இருக்குது. இந்த சீட்டை வச்சு நீ வந்து போட்டி போடுறேன் அப்படின்னா ஏராளமான 26,000 பேர் இருக்கீங்க. ஸோ ஏராளமான பேர்த்து கூட போட்டி போடும்போது சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் 2 சாய்ஸ் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் ஜென்ரலில் நீங்கள் 7.5ல பண்ணுங்கள், கிடைச்சா எடுத்துக்கோங்க, கிடைக்கலைன்னா ஜென்ரல் எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். சரிங்களா? 7.5 மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ ரவுண்டு 3 மாணவர்களே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக தான் வரப்போகுது. ஒரு ஜாக்பாட்டுன்னு தான் சொல்லணும். நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஹாப்பி நியூஸ் ரவுண்ட் 2க்கும் ஹாப்பி நியூஸ் தான் சொன்னேன். நடந்துச்சு, நிறைய பேருக்கு நல்ல கல்லூரி கிடச்சிது, நினச்ச மாதிரியே நல்ல கல்லூரி கிடச்சிது. ஈவன் 150 கட் ஆஃப் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு டயர் 2லெல்லாம் கிடச்சிது. போன வருஷம் அப்படிலாம் கிடைக்கல. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன் அப்போடு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க, ஜாயின் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸில் இருக்காங்க. அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க தான் இங்கே அதிகம் பேர் 2ஆவது ரவுண்டில். ஸோ எவ்வளோ பேர் கொடுத்துருக்கலாம்னா ஒரு 15லேருந்து 20% மாணவர்கள் அப்போடு கொடுத்துருக்கலாம். அது என்ன ரிப்போர்ட்டுங்கிறது இன்னும் வரல, வந்தோடனே நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் அப்போடு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஏன்னா
எவ்வளோ பேர் ஜாயிண்ட் ஆகும், ஏன்னா அப்போடோ இல்லை ஜாயிண்டோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 60,508 பேர்த்தில் எத்தனை பேர் போய் ரிப்போர்ட் பண்ணுவான் டிஎஃப்சிலையும் காலேஜ்லேயும் தெரியல. அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இவ்வளோ ஒரு டிப் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இது வந்து ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். இருந்தாலும் ப்ரைவேட் கல்லூரிகளுக்கு இது வந்து ஹாப்பி நியூஸ் கிடையாது. ஏன்னா சீட்டு ஃபில்லிங்கிறது அங்கே நிற்கிது. என்ன ஆக போதோ ரவுண்டு 3ல பயந்துட்டு இருக்காங்க. ரவுண்டு 3 மாணவர்களாவது போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவனும் சேர்ந்துருக்கிறான் ரவுண்டு 3 மாணவர்கள். அதுலேயும் வந்து பாதி பேர் சும்மா தான் சாய்ஸ் ஃபில்லிங் போடுவான். என்ன ஆக போதோ. ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ரவுண்டு 3 மாணவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். தேங்க்யூ.